ஐயோ இன்றைக்கும் பாவக்காயா அப்படின்னு உங்கள் பசங்க கேட்குறாங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பாவக்காய் இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 10 பல்லு பூண்டு, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலையில் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரது வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பாவக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 95% அளவு பாவக்காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிறது வரை நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.